SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Training Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாலஸ்மி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜோஷியக்கார் அவர் தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தோணும், நம்ம அடுத்த வருஷம் இப்படி தான் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு யார்கிட்டயா நம்ம சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம செய்கிறதுலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும். ஸோ அந்த மாதிரி அடுத்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், அரசியல் வகையிலும் சரி, சினிமா வகையிலும் சரி, தனிப்பட்ட மனிதர் வகையும் சரி, எப்படிலாம் இருக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாதாஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2025 உத்திராட நட்சத்திரம் அமிர்த யோகத்தோடு தொடங்குது. தொடங்கும்போது அமிர்த யோகம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையும் மேக்சிமம் அமிர்த யோகத்தோடு இருக்கும். பொதுவாக கன்னி லக்னத்தில் தொடங்குது. லக்னத்திலே கேது பகவான் இருக்கிறார். இந்த 2024 இருந்த கெடுபலன் இது முற்றிலும் குறைஞ்சிடும். நாட்டுக்காக இருந்தாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தொழில் சில நேரங்களில் இந்த 2024 டல்லாக தான் இருந்திருக்குது. ஆனால் 2025 லக்னத்திலேயே கேது இருக்கிறதுனாலையும் 10க்குடைய புதன் சிறப்பாக இருக்கிறதுனாலையும் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறதுனாலையும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு அதே மாதிரி உங்களுக்கு சனியும் சிறப்பாக இருக்கிறார். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய இந்த 2, 3, 4, 5 இந்த 4 மாதங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு பார்க்கும்போது படிப்படியாக மக்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், புதிய வேலைகளை செய்யலாங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றும். அதனால் பொதுவாகவே இந்த 2025 நல்ல முறையில் இந்தியா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம ராசி அடுத்த வருஷம் எப்படிலாம் ஆரம்பிக்கும், எப்படிலாம் போகும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேஷத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு எப்படிலாம் வாழ்க்கை முறை மாறும்? இப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ரெண்டுமே பெரிய கிரகங்கள். லாபம் என்ன, குடும்பம் என்ன, நம்ம வாக்கு என்ன, இதெல்லாம் நமக்கு சரி பண்ணக்கூடியது. பொதுவாக ஒரு தொழில் செஞ்சால் லாபம் வேணும், பண வரவு வேணும். இதுக்கு 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மேசராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பகவான் சிறப்பாக உட்காந்துருக்கிறார். ஆனால் பொதுவாக குரு எங்கே உட்காந்துருந்தாலும் பார்க்குற இடமெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படி பார்க்குற இடமெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் இடத்துல பார்வை செலுத்துகிறார். அப்போ அவங்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படும். பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நம்ம வாழணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும், உத்வேகம் அதிகமாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். அதனால் இவங்களுக்கு என்னடா இது, நம்ம இந்த வருஷம் முழுக்க எவ்வளோ பாடுபட்டுருக்கிறோம், ஆனால் வேலை ஒன்றும் அமையலை, அமைஞ்ச வேலை திருப்தியாக இல்லை. இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலை செய்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நபருக்கு வேலை பலு அதிகமாக கொடுப்பாங்க. கம்பெனிலேயும் வேலை செய்யணும், ஆஃபீஸ்லேயும் வேலை செய்யணும், வீட்டுக்கு வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். அந்த ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்காது. ஒரு விவசாயிக்கு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி ஒரு 60 பயிர் பண்ணும்போது அந்த பயிர் மகசூல் நல்லா தருங்கிற எண்ணத்தோடு பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பயிர் மேக்சிமம் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வரல. அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி இந்த வருஷம் நம்ம ஜொலிச்சிடலான்னு நினச்சிருப்பார், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த வருஷம் ஜொலிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே இழுத்துட்டு நார்மலாக போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் வரக்கூடிய அதை ஆக்ட் பண்ணக்கூடிய அல்லது இயக்கக்கூடிய கேமராமேனாக இருந்தாலும் சரி மற்றும் பல டெக்னீஷியன் அதில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நிறைய ஒர்க் இருந்திருக்கும், ஆனால் அதற்கான ஊதியம் கிடச்சிருக்காது. அந்த மாதிரி அப்படி சில பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய எவ்வளோ பணம் வந்தாலும், எத்தனை கோடி வந்தாலும் அத்தனை கோடி அப்படியே விரயமாயிருக்கும்.
செலவாயிருக்கும். இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து இந்த 2025 மிகவும் அற்புதமாக இதையெல்லாம் மாற்றி, ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு வரக்கூடிய ஏப்ரல் கடைசியில், மே 1 அப்படிங்கும்போது அவங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாக அமையும். சனி பகவான் பின்னாடியே வரார் 12. அப்படி வரும்போது அவருக்கு 3ஆம் மாதம் அந்த மாதிரி கடைசியாக வரும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அந்த சில கஷ்டத்தை கொடுப்பார். அப்போ யார் நண்பர், யார் கெடுதல் செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா இந்த வருஷத்தில் ஏற்றமிகு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். அது வந்து மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வைக்கணும். சனி பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக 5:30 மணிக்கு போய் விளக்கு போட்டு வந்தாங்கன்னா இந்த 7:30 சனி பிடிக்கிறதுக்கான எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இந்த வருஷம் முழுக்க யோகத்தோடு சிறப்பாக இருப்பாங்க. ஓகே. இவ்வளோ சொல்லியும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும்ல, கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்படி இருக்கும்னு ஒரு சில கேள்வி பெரிய இருக்கும். அதில் இந்த குடும்பம், அதாவது இந்த பொருளாதாரத்தை சொல்லும்போதே காதல் வாழ்க்கையும் சரி கல்யாண வாழ்க்கையும் சரி ரெண்டுமே கொஞ்சம் அப்படி எகன முகனையோடு இருந்திருக்கும் இந்த வருஷத்தில். வரக்கூடிய 2025 புத்துயிரோட சிறப்பாக இருக்கும். மேஷம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தாச்சு, கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரிஷபம் எப்படி இருக்கும்? அவங்க வளமாக இருப்பாங்களா, இல்லை ஒரு மாதிரி என்ன மாதிரி அவங்க இருப்பாங்க? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தார். அதனால் வந்து தான் தான் எல்லாம் நினச்சிட்டு வேலை செஞ்சு பல இடங்களில் வந்து கோட்டை விட்டுருப்பாங்க. ஆனால் வரக்கூடிய இந்த 2025 மே மாதத்துலேருந்து இவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இப்பயுமே கூட ஒன்றும் கெட்டு போகலை. இந்த மே வரைக்கும் இந்த குரு பகவான் இங்கே சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த கொண்டக்கடலை மாலையை கொண்டுட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வரலாம், அல்லது குரு பகவானுக்கு போட்டு வரலாம். அப்படி போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த 4 மாத காலமும் அற்புதமாகவே மாறும். கடவுள் வழிபாடு தான் பொதுவாக. கடவுள் வழிபாடு இருந்ததுன்னா யாரும் எங்கேயும் போகலாம், யாரும் எதுவும் சாதிக்கலாம். நமக்கு கஷ்டமே வராமல் கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார். நம்ம கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு உதவி செய்வார். நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நடக்கிறதா இருந்தாலும் எல்லாம் கடவுளுடைய விருப்பப்படி தான் நடக்கும். அது அவர் நேரடியாக செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்களை வச்சு நம்மளை நவுத்துறாரு. அப்போ கிரகங்கள் எப்படிலாம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சிறப்புறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பகவான் இவங்களுக்கு 11ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபம் இனி நல்லாயிருக்கும். அதில் ஒன்றும் குறைபாடே இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் மனைவிகிட்ட இருந்த சில கஷ்டம் நஷ்டம் அல்லது கணவன்கிட்ட இருந்த சில மன கஷ்டம் இதெல்லாம் தீர்ந்து அமோகமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் உடலில் இருக்கக்கூடிய சில விதமான நோய்கள், அதாவது சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நரம்பு தொந்தரவு இருந்திருக்கும். அதே சமயத்தில் சிலர் பேசும்போதே இந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து இனி இருக்காது. இனி சிறப்பாக இருப்பாங்க. பொதுவாக மக்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இனி இருந்த கஷ்டம் இனி இருக்காது. அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரிஷபம் நீங்கள் சொல்லும்போது கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சில பேர்லாம் இருப்பாங்களே, அவங்க எப்படி? அதுவும் விதி. விதி. ஆமாம். இப்போ அதாவது இல்லைன்னு சொல்லும்போது தான் இருக்குதுன்னு ஒருத்தன் வந்து தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பான். கேள்வி கேட்டால் தான் பதில் சிறப்பாக வரும். கேள்வி எந்த அளவுக்கு சிறப்பான கேள்வியாக இருக்குதோ பதில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். கடவுள் இருக்கிறாரா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் கடவுள் இருக்கிறார், உன்னை எப்படி இயக்குறார் அப்படிங்கிறத பற்றி அந்த ஆன்மீகவாதி பேச முடியும். இல்லைன்னா பேச முடியாது. அப்போ வந்து இந்த உலகம் இயங்குறதுக்கு கேள்வியும் பதிலும் தான் காரணம். அவனை படைச்சிருக்கிறத எதுக்குன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறவனை படைச்சதை நான் இருக்கிறேன்னு சொல்லி கடவுள் நிரூபிக்கிறார் பல வண்ணங்களில். இப்போ இந்த வருஷத்தில் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செழித்தோங்கும். விவசாயத்தில் எந்த தானியம் போட்டாலும் செழித்து வரும். அவங்கவுங்களுக்கு எந்த தானியத்தில் வந்து பரிச்சம் இருக்குதோ அந்த தானியத்தை போட்டால் அந்த வருஷம் நல்ல மகசூல் பெறுவாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சிறப்பாக படிப்பாங்க. இந்த மந்த புத்தி தடை இதெல்லாம் இருக்காது.
அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல மார்க் எடுப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்குமே தவிர குறையெல்லாம் எதுவும் இருக்காது, அமோகமாக இருக்கும். புது வரவுகள் அதிகமாக இருக்கும், புது புது நல்ல பசங்க வந்து இதில் பூந்து விளையாடுவாங்க. இந்த 2025 சாதனை செய்யக்கூடிய படங்கள் அதிகமாக வரும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் இந்த வருஷத்தில் வந்து மனம் சிறப்பாக இருக்கிற மாதிரி அவங்க ஆசையும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்பயே நல்லா சிறப்பாக வேலை செய்வாங்க. அதனால் வந்து அவங்க பேர் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். ஆக பதவியினால் நல்ல சுகம் காண்பார்கள். இவ்வளோ நீங்கள் வந்து நல்லா ப்ளஸ்ஸாக சொன்னாலும் என்ன மைனஸாக இருக்கும் ரிஷபத்துக்கு? ரிஷபத்துக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாய் தான். அவங்க வாய் வந்து நாவடக்கத்தோடு பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. அவங்களோட வாயை கொஞ்சம் அடக்குனா எல்லாமே நல்லா இருக்கும். பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். சரி, நம்ம இன்னும் பேசுகிறோம், இன்னும் விளைவுகள் வரும்னு ஜாக்கிரதையாக பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வராது. ஏன்னா 2ஆம் வீட்டில் குரு பகவான் உட்கார்றதுனால அந்த மாதிரி. சரி சரி. இப்போ வாயடக்கி பேசும் ரிஷபம் அது முடிஞ்சோடனே இப்போ மிதுனம் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி ஆகும்? இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் வெகு விரைவில். சனி பகவான் அட்டகாசமான இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் தொழில் அமோகமாக இருக்கும். போகிற இடத்துல போகிற சிறப்பு இருக்கும். கற்றவர்களுக்கு எங்கெங்கே போனால் சிறப்புன்னு சொன்னாங்களோ நம்ம முன்னோர்கள், அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்க எங்கே போனாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் பேச்சு திறமையும் அதாவது வந்து புத்தி கூர்மையும் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த வருஷத்தில் அவங்க கேள்வி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பதில் சொல்கிறவனும் அந்த மாதிரி பதில் சொல்லுவான். ஆக இந்த வருஷம் வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல்நலத்தில் ஏதாவது பாதிப்பு வருமா, பிரச்சனை வருமா அப்படின்லாம் பார்த்தோம்னா இந்த உடல் நலத்தில் பொறுத்த வரைக்கும் பாதிப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாயை தான். இங்கேயே வந்து இந்த வாய் தான், அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தை எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கும், எந்த அளவுக்கு தீமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்து பேசிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னு கேட்டால் 2 கூடிய சந்திர பகவான் இவங்களுக்கு இந்த லக்னத்தில் பிறக்கும்போது, இந்த புது வருடம் பிறக்கும்போது 8ஆம் வீட்டில் இருக்கிறார் உத்திராட நட்சத்திரத்தில். இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டில் வந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் இப்போ சஞ்சாரம் செய்கிறார். அவர் சொந்த சாரத்தில் செய்கிறதுனால இந்த சொந்த சாரம் அப்படிங்கும்போது நாவடக்கம் மிக மிக முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாவடக்கம்னா பேச வேண்டியதை பேசணும், பேச தேவையில்லாத விட்டுடணும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்போ வந்து பொருளாதாரம் செழித்தோங்கும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் செழித்தோங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு குறைபாடு என்பது வராது. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு காதல் வயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண யோகம் அமோகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் வந்து இது வரைக்கும் நடக்காதவங்க, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்களுக்குலாம் இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் அமோகமாக இருக்கும். காதல் வயப்படுவாங்கன்றீங்க, நல்ல சக்ஸஸ் ஆவாங்களா இல்லை வந்து கொஞ்சம் பிரேக்கப்பில் போய் முடியுமா? சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த புத்திசாலித்தனம் அங்கே இருக்கிறதுனால சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அவங்க அதை எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. ஓகே. நான் குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறதுனால சக்ஸஸ் ஆகுமா? ஏன்னா 4ஆம் வீட்லேயே கேது பகவான் இருக்கிறார். அப்போ இது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை பயக்கும்? எல்லாமே வந்து பிஸ்னஸ் மூலமாக தான் இவங்க தீர்வு கொண்டாடுவாங்க எல்லா எழுதுவையும். ஆமாம், அதனால் வந்து கண்டிப்பாக அது அவங்களுக்கு அந்த கணக்கு போட்டு தானே பழக போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. கல்வி பயிலும் மாணவர்கள்லாம் எப்படி படிப்பாங்க? கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் சனி பகவான் சிறப்பாக இருக்கிறாரு. அங்கேயே சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. சுக்கிர சஞ்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கல்விக்கு நல்ல வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்கு 7ஆம் வீட்லேயே சூரிய பகவான் இருப்பது இன்னொரு சிறப்பு. அதனால் வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி, அந்த அடிப்படை கல்வி, இது எல்லாமே மாணவர்களுக்கு நல்ல மண்டையில் நல்லா ஏறும். இப்போ புத்திசாலித்தனமாக அவங்க வந்து அதை உள்வாங்கி அற்புதமாக பரீட்சை எழுதுவாங்க. பொதுவாக மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த வருஷத்தில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அற்புதமாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல முன்னேற்றமும் சிறப்பும் அதிகமாக இருக்கும். நல்ல பேர் எடுப்பாங்க. தொழில் வளம் ஐயா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால
தொழில் வளம் அமோகமாக இருக்கும். ஏன்னா சனியும் சேர போகிறாரு. அதனால் வந்து தொழில் அட்டகாசமாக இருக்கும், லாபமும் அட்டகாசமாக இருக்கும். சரி, சினிமாவும் அரசியலும் எப்படி இருக்கும்? அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறப்பு, ம். ஜொலிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். சினிமாவில் இருக்கிறவங்களும் வந்து புது வரவுகள் வரும், சிறப்பாக சாதனை செய்வாங்கன்னு முன்னமே சொல்லிட்டேன். சரி, ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ நல்லது சொன்னாலும் ஒரு கெட்டது இருக்கும்ல, அது என்ன இருக்கும்? அதுதான் நான் அடக்கம்னு சொல்கிறேன். வேறு நான் அடக்கிட்டா எந்த பிரச்சனையும் வரும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் இல்லை, தேவையில்லை அப்படின்னா விட்டுருணும். இப்போ நான் வந்து போன இதில் பேட்டியில் சொல்லும்போது நமது மோடி ஐயா அவர்கள் வந்து வாய் பேசாமல் இருந்தால் 260 270 கூட வருவார்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் கூட்டணி அமைச்சு ஆட்சி தான் அமையும், 1 அல்லது 2 கட்சி கூட்டு சேருவார்னு. ஒரு வாய் பேசுனதால்தான் 243க்கு போனார். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சின்னு சொன்ன இன்னொரு கட்சி சேர்த்துக்கிட்டார். பேசாமல் இருந்தால் 2 கட்சியோடு நிறுத்தியிருக்கலாம் கூட்டணி. அப்போ சிறப்பாக இருந்திருக்கும். அதான் நாவடக்கங்கிறது நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசிட்டோம்னா நமக்கு சிறப்பு. நாவடக்கம் இருந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் நல்லாவே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கடகம், அவங்க எப்படி? கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது. இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால கடந்த 2.5 வருஷமாக சிரமங்கள், கஷ்டங்கள், ஒரு திருப்தி இல்லாமல் இடம் விட்டு இடம் மாறுதல், ஊர் விட்டு ஊர் மாறுதல், வீட்டை மாற்றுறது, வீட்டுக்குள்ளே இந்த வீட்டில் சரியில்லையா இல்லை அந்த வீட்டில் சரியில்லை, இதனால் நமக்கு பிரச்சனை வருதா அதனால் பிரச்சனை வருதான்னு சொல்லி பலவிதமான குழப்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த கடந்த ஒரு 2.25 வருஷமாக அவ்வளோ குழப்பம் இருந்திருக்கும். இது நம்ம செய்கிறது தான் கரெக்டுன்னு தோணணும். ஆனால் வந்து அது தோணினாலுமே கூட அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காது. சரி, இதை விட இது பெட்டராக இருக்குமான்னு அடுத்த ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ போனாங்களோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கசக்கி புழிவாங்க. இப்படி கசக்கி புழியும் போது அவங்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டால் இதுக்கு இதை விட இது முன்னமே இருந்தது பெட்ரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகப்படியான வேலை இருக்கும், உடம்புக்கு கஷ்டம் இருக்கும், முதுகு தண்டு வலிக்கும், என்ன கால் பாதம் வலிக்கும். இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த புது வருடம் அற்புதமாக இந்த நோயிலிருந்தும் சிரமத்திலிருந்தும் பொருளாதார சிக்கல்ல இருந்தும் மன சிக்கல்ல இருந்தும் என்ன கண்டிப்பாக விடுதலை கொடுக்கும். அதனால் இவங்க புத்துணர்ச்சியோடு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு வந்து ஆகாத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் ராகு அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். அதனால் வந்து இந்த தெய்வத்தை பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புது வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவங்களுக்கு 8ஆம் வீட்டில் சனியோடு சேர்ந்து சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அடி வயிற்று தொந்தரவுகள் பெண்களுக்கு வரும். ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாக வந்து இந்த சில வயிற்று பிராபலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆண்கள் பொதுவாக வந்து அதிகமான காரம் சாப்பிடாமல் இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் வந்து குளிர்ச்சியாக ஏதாவது சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இளநீ, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அடி வயிற்று தொந்தரவுலாம் குறையக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். இந்த வருஷத்தில் அந்த ப்ராப்ளங்கள் எதுவும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. கல்வி பயிலும் மாணவர்கள் அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து புதன் வலுவாக தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியனும் வலுவாக தான் இருக்கிறார். முன்கோபத்தை விட்டுட்டு படித்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு முன்கோபம் வரும், பிடிவாதம் அதிகமாக வரும். நம்ம என்ன டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனம் செலுத்தி படிக்கணும். அதே மாதிரி அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து புக்கில் என்ன போட்டிருக்குதோ அதை வந்து படிச்சுட்டு இது இந்த திங்கிங் கரெக்டாக இருக்குமா, நாம் செய்யக்கூடிய யோசனை சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையும் படிப்பும் சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தோட நல்ல உயர்கல்வியும் நல்லா பாஸ் ஆவாங்க, நல்ல மார்க்கில். சினிமாவும் அரசியலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய 5ஆம் மாதம் வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். 5ஆம் மாதத்துக்கு மேலே அடுத்த 12ஆம் மாதம் வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க போகிற இடத்துல கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் போகிற இடத்துல வந்து தேவையில்லாத பேச்சு தான், எங்கேயுமே கூட தேவையில்லாத பேச்சு தான். அதே சமயத்தில் என்ன ஆக்கப்பூர்வமோ அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அற்புதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களில் யார் ஐயா வந்து நம்ம அரசியல்வாதியில் யார் இருக்கா? கடகராசியை பார்த்து பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள் இருந்தாங்க.
சில அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிறாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மேன்மையான பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் கன்னி லக்னத்தில் இந்த ராசி, இந்த நாள், இந்த வருஷம் உதிக்கிறதுனால, இந்த கன்னி லக்னம் கேதுவோடு இருக்கிறதுனால, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எவ்வளவு நன்மை செய்ய முடியும், எவ்வளவு நமக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும்னு திட்டம் போட்டு கீழ்மட்ட தொண்டன்லேருந்து மேல்மட்ட தலைவர் வரைக்கும் சிந்தித்து செயல்படுவாங்க. அதனால் பொதுவாக வந்து அரசியலில் நல்லா சோபிப்பாங்க. ஸோ கடகராசிக்காரர்களும் வாயடக்கம் நாவடக்கம் வேண்டும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்பான்ற மாதிரி ஒரு இயர் அமையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம திருமணம் அமையும். ஓகே. ஸோ சிம்மம் ராசி அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும்? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பானவர்கள், ஆனால் மொட்டுத்தனமாக டீல் பண்ணுவாங்க. ஓகே. அதுதான் அவங்களுடைய பலகீனம். இப்போ இந்த ஆள்கிட்ட போகிறோம், அது ஏன்டா அவங்ககிட்ட போவானே, போனால் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நினைப்பான். உண்மையிலே கேட்டால் அவனை அன்பாக டீல் பண்ணுனா அதை விட அன்பு எதுவுமே கிடையாது. அவனை மாதிரி அன்பு செலுத்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான யோகம், அற்புதமான யோகம், இதெல்லாம் இந்த வருஷத்தில் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது அரசு ஆள்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நிச்சயமாக தேவை. அப்போ சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் 5ஆம் வீட்லேயும் 2 கூடிய புதன் வந்து 4ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால, அதாவது சமயோசனையாக என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சிந்தித்து செயல்படுவாங்க. ஆக இந்த வருஷத்தில் அவங்க சிந்தனை அதிகமாக இருக்கும், செயல்பாடு அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் நல்ல உத்வேகத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த வருஷத்தில் உத்வேகமும் சிறப்பும் அதிர்ஷ்டமும் கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. ஸோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படிலாம் அமையும் ஐயா? திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கும் எப்போவுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீட்லேயுமே கூட சில நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, வீட்டில் எவ்வளோ பெரிய வெளிய சிங்கமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பொட்டி பாம்பாக அடங்கிடுவாங்க. இவங்க அங்கேயே அடங்க மாட்டாங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அங்கே வந்து அந்த அதிகப்படியான புத்திசாலித்தனத்தை காட்டுறது, கோபத்தை காட்டுறது, நான் நினச்சது தான் நல்லதுன்னு நினைக்கிறக்கூடியவங்களுக்கு அங்கே வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன தான் இருக்கும். முழுசாக அந்த சுகம் என்பது கிடைக்காது. இல்லற சுகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைய கொஞ்சணும், அதை கூட அன்பாக கொஞ்ச மாட்டாங்க, முரட்டுத்தனமாக தான் கொஞ்சுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துல செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அவங்க அவ்வளவு சிறப்பாலாம் போய் செய்ய மாட்டாங்க. தான் முன்னிருந்து செய்யணுங்கிற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க பேசும்போது மற்றவங்களுக்கு வெறுப்புத்தன்மை வந்துடும். பொதுவாக ஓகே. எப்படி வந்து சேனாதிபதி நான் சொல்கிறது மட்டும்தான் பெண்ணாக இருக்க படையை கேட்கணுங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணுங்கிற அந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் வலுவாக இருக்குது. சூரியன் 5ஆம் இடத்துலையும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும், அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை அதிகமாக கொடுப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோற்றமளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உணவில் வந்து இந்த வாழைத்தண்டு, அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க. அசைவம் சாப்பிட்றவங்க நல்ல வெள்ளாட்டுக்கால் இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆக உடல் நலம் வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அற்புதமாக கல்வியை கொடுப்பார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊக்கத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல வல்லமையை கொடுப்பாங்க. எப்படி வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதணும் அப்படிங்கிறது மாதிரி கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதிடுவாங்க. அப்போ மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவை சம்மந்தப்பட்ட வரைக்கும்
இந்த வருஷமும் இவங்க தான் ஜாம்பவான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறது. அரசியலில் நார்மலாக ஜொலிப்பாங்க. கொஞ்சம் பெரிய அளவு ஜொலிக்கல அப்படின்னாலும் இந்த வருஷம் நார்மலாக இருக்கும். அடுத்த வருஷத்துக்கான உத்வேகத்தோடு நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக புதிய புதிய யுக்திகளையும் புதிய யோசனையும் கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்துனா நமக்கு ஓட்டு விழுவுங்கிற மாதிரி சிறப்பாக இந்த வருஷம் செயல்படுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு 100க்கு 90% அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க எந்த பயிர் பண்ணுறாங்களோ அந்த பயிருக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த ராசிக்கார பெண்களுக்கு மனம் வந்து மகிழ்வாக இருக்கும், எப்போவுமே சந்தோஷத்தோடு இருப்பாங்க. சரி. ஸோ இவங்க வந்து எதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் சொல்வீங்க? மற்ற எல்லா ராசிகளுக்கும் நாவடக்கம் வேணும்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணணும்? இவங்க ஒன்றும் இல்லை, யோசனை பண்ணி பேசினா போதும், இவ்வளோதான். ஒரு செயல் செய்கிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க அல்லது ஒரு பொருள் வாங்க போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனையோடு. அவன் அதிகமாக விலை சொல்லுவான், இவங்க கம்மி பண்ணி கேட்டு கரெக்டாக வாங்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லைன்னா பொருளாதார இழப்பு கொஞ்சம் வரும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஒரு செப்பல் போகிறோம், நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு 200 ரூபாய் சொல்கிறாங்கன்னா நான் அதை வந்து 80 ரூபாய்க்கு தான் கேட்பேன். சரி. அதே மாதிரி ஏன்னா அதுக்குண்டான லாபம் இருக்குன்னு இல்லை, நம்மள அவங்க ஏமாற்றாமல் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 110 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஒரு இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அவன் என்ன சொல்கிறான்னு யோசனை பண்ணி அப்புறமா இவங்க பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அது வெற்றி. வேறு ஒன்றும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த கடவுளை வந்து எந்த கடவுளை இவங்க வேண்டணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் சிவனை வழிபாடு செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் வீட்டில் சனி பகவானும் அதே மாதிரி அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் மாதத்தில் உங்களுக்கு வந்து இதுக்கு போகிறார், மீனத்துக்கு போகிறார் சனி பகவான். அப்படி போகும்போது இந்த சிவனை வழிபாடு செய்வதனால குறையில்லாமல் சிறப்பாக வாழலாம், குடும்ப செழிச்சோங்கி வரும். இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி மாறும், இப்படி அமையும்? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியை பொறுத்த அற்புதமாக இருக்கும். ஞான காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் லக்னத்திலே இருக்கிறாரு. இந்த வருஷம் பிறப்பு லக்னமும் கன்னி. இந்த கன்னிக்குடைய புத பகவான் எங்கே இருக்கிறார்? அவர் தான் 10க்குடையவர். பொதுவாக உலகத்தை செழிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இந்தியா செழிப்பாக இருக்குன்னு சொல்லும்போது காரணம் என்னன்னு கேட்டால் 10க்குடைய புத பகவான் 3ஆம் வீட்டில் அட்டகாசமாக உட்காந்துருக்கிறார். ஒரு அட்டகாசமாக உட்காந்துருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நினைச்ச காரியத்தில் நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கும் சரி, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த வருஷம் அரசியல் அற்புதமாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து எண்ணங்களை வந்து முழுவதுமாக நிறைவேற்றி கொள்வார்கள், திட்டம் போட்டு செயல்படுவார்கள். பொதுவாக என்னன்னு கேட்டால் ஒரு 10 ரூபாய் இருக்குது, இதுதான் வாங்க போகிறோம், இதுதான் வாங்க போகிறோம், இதுக்கு மேலே இவ்வளோ மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி 1 கோடி ரூபாய் இருக்குது, இதுக்கு இவ்வளோ தான் வாங்க போகிறோம், இதுக்கு இவ்வளோ தான் செய்ய போகிறோங்கிற அந்த திட்டம். அதே மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஓட்டிங்க கரெக்ட் பண்ண முடியும், இன்னும் என்ன பேசுனா மக்கள்கிட்ட நமக்கு ஓட்டு விழுவோம் அப்படின்னு சொல்லி அதை திட்டம் போட்டு செயல்படுவாங்க. ஆக இந்த மாதிரி திட்டத்தை வந்து முழுவதுமாக செயல்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தான். அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அற்புதமாக இருக்கும். இவங்களுக்கு தொழிலில் ஒரு குறையும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து மே மாதம் பக்கமாக வந்து குரு பகவான் வந்து இங்கே இதுக்கு வந்துடுறாரு, மிதுனத்துக்கு. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் போய் உட்கார்றாரு. சனி 7ல் உட்கார்றாரு. ஏதாவது சிரமமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிரமமும் கிடையாது. சனி எங்கே இருந்தாலும் சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனையே வராது. சனி பார்த்தா தான் கஷ்டமே தவிர இருந்தால் கஷ்டம் இருக்கிற இடத்துல வந்து அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை துணை அற்புதமாக இருப்பாங்க இந்த வருஷத்தில். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை அத்தனை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமாக சுகமாக இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனையெல்லாம் வந்து எதிர்ப்புற கணவனுக்கோ மனைவிக்கோ தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய போராட்டம்லாம் இருக்காது இந்த வாட்டி. இந்த வருஷத்தில் 2025 போராட்டம் இல்லாமல் உத்வேகத்தோடு செயல்படுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மனசில் குறையில்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கல்வி அற்புதமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. சினிமா துறையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புது விஷயங்களை புகுத்துவாங்க. புது விஷயங்களை புகுத்தும் போதும் நல்ல அமோகமான வெற்றி பெறுவாங்க. அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இந்த வருஷத்தில்.
இவங்க போடக்கூடிய பிளான் அரசியலாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் பிளான் அட்டகாசமாக போடுவாங்க. அதனால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அவன் மிகப்பெரிய யோகம்னு நம்ம சொல்லலாம். ஒரு மன கஷ்டங்கள் மட்டும் ஏற்படுமே தவிர அது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா எதிராளிகிட்டேருந்து தான் வரும். உள்ளேருந்து யாரும் நமக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டாங்க. அற்புதமாக இருக்கும். விவசாயம் எப்படி ஐயா இருக்கும்? இந்த வருஷத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ல் வந்து புதனும் 4ல் வந்து சூரியனும் இருக்கிறது அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் வந்து சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருஷம் பிறக்கிறதுனால கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜல சம்மந்தப்பட்ட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் போட்டாலும் இவங்களுக்கு அற்புதமாக வரும். ஜலத்தையும் கெமிக்கலையும் நம்பி தொழில் செய்வாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு அற்புதமாக அவங்களுக்கு மகசூலை கொடுத்துரும். பெண்கள், கன்னிராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க? பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா 5ல் சந்திர பகவான் இருக்கிறது வந்து ஒரு நல்ல வேலை. அழகாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஒப்பனை பண்ணணுமோ அதெல்லாம் வாங்கி பண்ணிப்பாங்க. அது சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க? பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் வந்து லேசாக இருப்பாங்க. மனம் லேசாக இருக்கும். நீங்கள் நல்லவன் சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதே நம்பிடுவாங்களே தவிர அவங்க புதுசாக யோசிக்க மாட்டாங்க. நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை அதிகமாக வைப்பாங்க அடுத்தவங்க மேலே. அதுதான் அவங்களுடைய பலகீனம். ஓகே. அந்த பலகீனம் இல்லாமல் விசாரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பலகீனம் வராது. இவங்க ஏதோ கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருப்பாங்க அடுத்த வருஷம்? கண்ட்ரோல் ஒன்றும் தேவையில்லை. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஒன்றும் தேவையில்லை. எப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால சனி அங்கே போய் சேர போகிறாரு. அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விசாரணை தேவை. அதாவது எதையும் ஆராய்ந்து பார்த்து செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, இவங்க எந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த ராசி வந்து பார்க்கும்போது 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பிறக்கும்போது அம்பாள் வழிபாடு செய்யலாம். பெருமாள் அம்பாள் வழிபாடு செஞ்சால் அற்புதமாக இருக்கும். ஏதாச்சும் கெடுதல் நடக்க போனால் இவங்க எப்படியெல்லாம் அதை டேக்கிள் பண்ணணும் நீங்கள் சொல்வீங்க? இப்படிலாம் கையாளணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த வருஷம் கெடுதலே நடக்காது. வெற்றி மேலே வெற்றி வருவாங்க. அப்புறமேட்டு எதுக்கு? சரி, வெற்றி மேலே வெற்றி கன்னி ராசிகளுக்கு நம்ம முடிச்சுட்டு இப்போ துலாம், அவங்க ராசி எப்படி இருக்கும்? அவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னும் பெண்ணும் பார்த்து நடக்கக்கூடியவங்க. ஓகே. இந்த இது தராசு எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒருத்தனை பற்றி எடை போடுவாங்க. இவன் நல்லவனா கெட்டவனா, இவனுக்கு இதை கொடுத்தா திருப்பி கொடுப்பானா, ஏமாற்ற முயற்சி பண்ணுவானா அப்படின்னு பலவிதமான யோசனை பண்ணி தான் ஒருத்தவங்க கூட பழகுவாங்க. சட்டுன்னெலாம் பழகிட மாட்டாங்க. எட்டி வச்சு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து அப்புறமா பழகக்கூடியவன். ஆனால் பழகிட்டா உயிரும் கொடுக்கக்கூடிய நல்ல நண்பர்கள். பழகிற வரைக்கும் கஷ்டம். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு இப்போ பழகணும். அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி ஐயா இருக்கும்? இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த ஒரு 8 மாதமாக சங்கடங்கள் அதிகமாக இருந்திருக்கும். போன இடத்துல வேலை நடந்திருக்காது. வேலைக்கு போன இடத்துல சரியான பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை வந்து அப்புறம் பார்க்கலான்னு தாமதப்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஒரு வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் வந்து சிறப்பாக ஒன்றும் நடக்கலை. ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருந்திருக்குமே தவிர எதுவும் உடனே நடக்கலை இவங்களுக்கு இந்த வருஷத்தில். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சம்பாதிச்சாங்களாம். அந்த 1000-ஐ விட 1100 ரூபாயை செலவாகி போயிடுது. அப்போ என்னடா நம்ம பட்ஜெட்லேயே துண்டு விழுவுது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் இருக்குது, அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஜவுளித்துறையில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாக இவங்க மேக்ஸிமம் ஜவுளித்துறையில் ஈடுபடுவாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். அதுவும் அங்கே நிற்கிது. அதே மாதிரி தங்கம் சம்மந்தப்பட்ட வேலையை செய்வாங்க துலாம் ராசிக்காரர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ விலை என்னமோ பெருசாக ஏறுது, ஆனால் அவங்களுடைய லாபம் கணிசமாக இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். அப்படி தொழில்துறையில் இந்த கடந்த 7-8 மாதமாக அடி விழுந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாம் இந்த வருஷத்தில் 2025 அமோகமாக வெற்றி மேலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும். 2வது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்காக பயன்படுத்தி சேல் பண்ணாங்கன்னா நல்லா சேல் பண்ணலாம்.
அதே மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்ததுனால இது சங்கடத்தை கொடுத்துருப்பாங்க. நிறைய சங்கடம் வந்திருக்கும். அவன் பேசுனதுனால இவனுக்கு சங்கடம், இவன் பேசுனதுனால அவனுக்கு சங்கடம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக தெளிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரச்சனையும் வராது. மிக தெளிவாக விட்டுருவாரா? விடமாட்டார். ஏன்னுக்கிட்ட இந்த ராசிக்கு 11 சூரிய பகவான் வந்து இப்போ வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபம் நிச்சயமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி வெற்றி சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் அமோகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபமும் இருக்கும், அதே சமயத்தில் வெற்றியும் இருக்கும். பொதுவாக என்னென்னு கேட்டால் சரி சுக்கரனுக்கு சூரியன் பகையாச்சு, அது எப்படி வெற்றி வரும்? இது சில நண்பர்களுடைய கேள்வி. அதாவது என்னன்னு கேட்டால் ஸ்தான பலம் தான் முக்கியமே தவிர இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. அவருடைய லாபாதிபதி பொதுவாக இந்த லக்னத்துக்கு அந்த லாபாதிபதி உபயஸ்தானத்தில் இருந்தாவே அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமத்தை கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா சரியாக போச்சு. ஒன்றுமில்ல, ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், என்னடான்னு போய் கேட்டால் ஓங்கி 2 டப்பு வைப்பான். அதுவே அண்ணா சரி சரி அப்படியே அந்த பக்கம் போய் அந்த வேலையை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவான். இதுதான் வந்து சூட்சமம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி வந்து பெரிய கிரகங்களுமே கூட நமக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கிரகத்தை எந்த நாளில் போய் கும்பிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த நாளில் கும்பிட்டோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் எப்படிலாம் கல்வி பயிலாம்? இந்த வருஷம் மாணவர்களுக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தை இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்ல மார்க் பெறுவார்கள். சினிமா வகையில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்தோடு இருப்பாங்க, இருந்தாலுமே கூட அந்த முயற்சி அதிகமாக எடுப்பாங்க. ஆனால் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். ஆனால் வந்து இந்த 2025 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிக்கு 80% பலன் கொடுக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 2ல் புதனும் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சூரியனும் 6ஆம் வீட்டில் வந்து இவர் இருக்கிறதுனால ராகும் இருக்கிறதுனால அதாவது அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் எப்படி இருக்கும்? அஷ்டலட்சுமி சேர்ந்து வருவாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாக துலாம் ராசி பழம்பெரும் விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க இந்த வருஷத்தில். அதே மாதிரி பழம்பெரும் பணத்தை சம்பாதிச்சுப்பாங்க. அது 2மே வந்து அமோகமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வருஷத்துக்கு 2025க்கு இவங்க தான் உரிவங்களாக இருப்பாங்க. ஓகே. பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வராது, மங்களகரமாக இருப்பாங்க இந்த வருஷத்தில். இவங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க இல்லை அப்படின்னா இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நல்லாவே இருக்கும் அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க? இவங்க எதை மாற்றிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு திட்ட பேசும்போது அல்லது பழகும்போது முழுமையாக நம்பாமல் நிதானமாக இருக்கிறத விட்டுட்டு அதிகப்படியான விழுந்து இது பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. சரி, அவங்க அந்த மாதிரி அதிகமாக விழக்கூடாது, நிதானத்தோடு கடைபிடிக்கும். சரி, நிதானமாக இந்த வருடத்தை அவங்க நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரு திட்ட பழகும் பொழுது அவங்கள எச்சரிக்கையோடு பழகணும். சரி. அடுத்த விருச்சகம், அவங்க இயல்பா எப்படிலாம் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை முறை எப்படிலாம் மாறும்? விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் என்ன நினைக்கிறானோ அது தைரியமாக பேச முடியும். பொதுவாக இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம மோடிஜின்னு சொல்லலாம், உதாரணத்துக்கு ராகுல்ஜின்னு சொல்லலாம். 2 பேருக்கும் ஒரே ராசி. ஆமாம், அதுதான் நண்பர்கள் கேட்பாங்க, 2 பேரும் ஒரே ராசின்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ஏன் அவர் பிரதமராக இருக்கிறாரு, இவர் வந்து இன்னும் பிரதமரே ஆக முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதாவது சிலருக்கு அவங்க ஜாதக அமைப்பில் பிறக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் வல்லமை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க சிறப்பாக இருப்பாங்க, வல்லமை குறைவாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. அப்போ வரும் எலெக்ஷனில் 2 பேருக்குள்ள யார் அது நம்ம ஈக்குவலாக வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் யார் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்கன்றீங்க? அதுதான் வந்து நான் அடுத்த வருஷம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, அது 2029 தானே, இப்போ என்ன? சரி சரி. இப்போ இருக்கிற அவங்க இயல்பா எப்படி ஐயா? அதாவது வந்து கேள்வியும் அவங்களே பதிலும் அவங்களே எல்லா விஷயத்துலையுமே. நீங்கள் போகட்டுமா வேணாமா இது கேள்வி, போகலாம் போ, சரி கொஞ்சம் தூரம் போவாங்க, போனதுக்கு அப்புறமா என்ன நினைப்பாங்க, போயே ஆகணுமா, நாளைக்கு போனால் என்ன அப்படின்னு திரும்பி வந்துடுவாங்க. இந்த மாதிரி கேள்வியும் பதிலும் அவங்களா இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். வளரலான்னு நினைப்பாங்க, ஆனால் வளர மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய இந்த வருஷத்தில் இருந்த ஒரு அமைப்பு. இனி வரக்கூடிய வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னால் செழிப்பாக கேள்வி கேட்பாங்க, செழிப்பாக பதில் சொல்லுவாங்க, முனைப்போட வேலை செய்வாங்க. அதனால் முனைப்போட வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார மேன்மை ஏற்படும். பொதுவாக வந்து
100 ரூபா சம்பாதிக்கிறவன் 1000 ரூபா சம்பாதிப்பான், 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் 10,000 ரூபா சம்பாதிப்பான், 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் 1,00,000 ரூபா சம்பாதிப்பான், 1,00,000 ரூபா சம்பாதிப்பான், ஆனால் 1 கோடி ரூபா சம்பாதிப்பான். அதேனா இதுக்கெல்லாம் 10%, அதுக்கு மட்டும் 100% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 100% எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த பொருளாதாரம், அந்த முதலீடு இது வந்து 1க்கு 100 கூடும்போது அதிகப்படியாக வந்துடும். இப்படி ஹோல்சேலாக எடுத்தால் கம்மி, ரீட்டைலாக போனால் அதிகம். அந்த மாதிரி அவங்க அந்த 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும், கண்டிப்பாக 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் போட்டதெல்லாம் பொண்ணாகும், எது போட்டாலும் பொண்ணாகும். ஆனால் இந்த வருஷம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். 2வது பொருளாதார மேன்மையோடு மட்டுமல்ல, உடலில் வந்து எந்த நோய் இருந்தாலும் அது சமமாயிடும், க்யூர் ஆகிடும். சரி. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து உடலில் அவ்வளோ உற்சாகம் இருக்கும், பொதுவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அடுத்தவங்க வேணால் காயப்படுத்துவாங்களே தவிர, ஆனால் காயப்படுத்தினாலும் நல்ல காரணத்தோடு காயப்படுத்துவாங்க. பெண்கள் அவங்களோட பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுறுசுறுப்போட வேலை அதிகமாக, வேலை பளு அதிகமாகும். ஆஃபீஸ்லேயா இருந்தாலும் சரி, வீட்லேயா இருந்தாலும் சரி, வேலை போது அது அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து என்னென்னு கேட்டால் அடி வைத்து தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த அடி வைத்து தொந்தரவு ஏற்படுறதுனால சூடு சம்மந்தப்பட்ட பொருள் சாப்பிடக்கூடாது. அப்படி சூடு சம்மந்தப்பட்ட பொருள் சாப்பிடாமல், அதே மாதிரி இவங்க வந்து முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடல் நலமும் நல்லா இருக்கும், தொழில் நலமும் நல்லா இருக்கும். சரி. இவங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா இதெல்லாம் மாற்றிக்கணும். இவங்க எதையும் மாற்றவும் மாட்டாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கே அறிவு அதிகம், சுய அறிவு அதிகங்கிறதுனால யாருடைய பேச்சையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. தோன்றது வெற்றிகரமாக முடியும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துலேயுமே வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி பிளான் அப்படி மாற்றிப்பாங்க. எப்படி போர் யுக்தின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது முன்னாடி போயிட்டே இருக்கிற படம் அப்படியே திரும்பும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சுற்றி வளைக்கிறதுக்கு திரும்புவாங்க, அல்லது வந்து நேராக பொழந்துக்கிட்டு போய் இப்படி பிரித்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் இந்த தோல்வி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பயணத்தை மாற்றி, யுக்தியை மாற்றி வெற்றி பெறுவாங்க. பொதுவாக வந்து இவங்களுக்கு தோல்விங்கிறதே வராது. இப்போ இந்த வருடம் தோல்விங்கிறதே வராமல் வெற்றிகரமாக அமைன்னு சொல்கிறீங்க. ஸோ அதே அடுத்த மாதிரி பார்த்தா தனுஷ், அவங்க இயல்பாக எப்படி இருப்பாங்க, எப்படிலாம் இந்த வருஷம் அவங்களுக்கு அமையும்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறார். ராசிக்கு 10ல் கேது இருக்கிறார். சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இது, அதாவது வந்து கலை சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களெல்லாம் இந்த வருஷம் அமோகமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். தொழில் லாபம் பெறுவாங்க. முதல்ல வந்து என்னென்னு கேட்டால் தொழில் லாபம். இது அட்டகாசமாக இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ இது உங்களுக்கு அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 8க்குடைய சந்திர பகவான் இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த வருஷம் உதிக்குது. அவர் தனக்கு 8ல் வந்து உட்கார்றாரு அப்படிங்களா. அப்படியே 8க்கு 8 அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர் பொதுவாக வந்து 8க்குடையவர் தனக்கு 7ல் வந்து உட்கார்ந்தாலும் அவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சந்திர பகவான் பொதுவாக வந்து இந்த 8க்குடைய கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொடுப்பார். பொருளாதாரம் கொஞ்சம் வீக் ஆகும். 1000 ரூபாய் வந்தால் 5000 ரூபாய்க்கு செலவு வரும் இந்த மாதம். அதே மாதிரி உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டில் போய் சனி பகவான் உட்காரும்போது 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும், நரம்பு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து இந்த உள்குடலில் வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை பார்த்து எது ஜீரணமாகும் அப்படின்னு பார்த்து சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வயிற்று கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இவங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டில் 6க்குடைய சுக்கிர பகவான் 3ஆம் வீட்லேயும் 11க்குடைய சுக்கிர பகவான் 3ஆம் வீட்லேயும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வெற்றி, லாபம் எவ்வளவு கணக்கு போட்டு எடுத்து வச்சுருவாங்க. அதே மாதிரி மாணவர்கள் எதை மட்டும் படித்தா போகுதுன்னு கணக்கு போட்டு படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே தெரியும். இவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 6க்குடையவர் இங்கே 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த கணிதம் சிறப்பாக இருக்கும். இந்த கணக்கு பண்ணால் இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அரசியல்வாதிகளும் அதே மாதிரி
இந்த கணக்கு பண்ணால் இது சரியாக இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி வெற்றி காண்பார்கள். பொதுவாக பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இந்த ராசி குறைவு, சிறு சிறு அரசியல் தலைவர்களுக்கு ராசி நல்லா இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து மேலே வருவாங்க. ஓகே. ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் பெரிய அளவில் மாநில அளவுக்கு வருவார். அதே மாதிரி கீழே வார்டில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவுக்கு உயர்வார். அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் உயர்வு தரம் சிறப்பாக இருக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் அந்த அளவுக்கு உயர்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமா துறை நண்பர்களுக்கு புதிய படங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய எண்ணங்களில் வந்து ஏற்ற மாதிரி கதை அம்சம் ஏற்படும். நல்ல கதை அம்சத்தோடு இந்த ராசிக்காரர்களுக்கு படங்கள் அமையும். சரி, இவங்க இதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா எது ஐயா? இவங்க மாற்றிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா தான் நினச்சதை மட்டும் அடையணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அடுத்தவங்க பேச்சையும் காது கொடுத்து கேட்டாங்கன்னா சரியாக போயிடும். நம்மளுடைய பாலிசி இது நல்லா இருக்குது, இதோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கொஞ்சம் சறுக்கி விடும். அதுவே வந்து ஒருத்தர் யோசனை கேட்குறது, நம்ம இது செய்ய போகிறோம், இது நல்லா இருக்குமா அப்படின்ற யோசனை கேட்டாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஓவராலாக இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வருடம் ஓவராக பார்த்தோம்னா ஒரு ஓவரும் நடக்காது, 80% சிறப்பாக இருக்குது. சரி, மகர ராசி நேயர்கள் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க இயல்பாக எப்படி இருப்பாங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் எப்பயும் அழகாக இருக்கும். பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கண்களில் கவர்ச்சி இருக்கும். பொதுவாக 7 சந்திர பகவான் இன்றைக்கி அங்கேயே உட்காந்து இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி 2ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் செல்வாக்கு அதிகமாக கூடும், பணவரவு அற்புதமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5 சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ பணவரவு சிறப்பு. புதிய தொழில் தொடங்குதல், அதே மாதிரி பார்த்தோம்னா புதிய பூமி வாங்குதல், புதிய வீடு வாங்குதல், இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். எல்லாருக்குமே அமையுமா, இல்லை வந்து நல்லா இருக்கவங்கெல்லாம் செழிப்பாக இருக்கவங்களாம் இந்த புது வீடு கட்டுதல் இல்லை, அதாவது 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு வீடு கட்டலாங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதற்கான உதவி யாராவது செய்வாங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு பங்களா வாங்கணும்னு ஆசைப்பட்டா உடனே அமையும். ஆனால் 10 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 10 ரூபா யாரும் இப்போ சம்பாதிக்கிறது 10 ரூபானா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு ரொம்பவே ஆசை நிறைவேறும், அவனுடைய ஆசையும் நிறைவேறும். ஏன்னா அவனுக்கு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய சக்தியை வந்து இந்த சுக்கிர பகவான் தர்றதுனால, சனி வீட்டில் உட்காந்து தர்றதுனாலையும், சனி பகவான் கூடயே இருக்கிறதுனாலையும், பொதுவாக இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து சொல்வாக்கு அதிகமாகும், செல்வாக்கு அதிகமாகும், பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும், புதிய வரவுகள் சிறப்பாக இருக்கும். புதிய வரவுன்னா குழந்தைங்க பிறக்கும், கல்யாணமாகும், வீட்டில் சுபிட்சம் அதிகமாக பொங்கும். அதே மாதிரி மனைவியினுடைய ஆட்சி அதிகமாக நடக்கும், கணவனுடைய ஆட்சியும் அதிகமாக நடக்கும். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தோம்னா அப்படி மாறி அமையும். பெண்ணாக இருந்தால் கணவனுடைய ஆட்சி அதிகமாக சிறப்பாக இருக்கும். அப்போ ஆட்சி அதிகமாக இருக்கணும், பொருளாதாரம் சிறப்பாக வரும்னு அர்த்தம். ஆட்சினா மிரட்டுறது கிடையாது, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வருவாய். அதாவது மனைவியின் மூலமாக மனைவி வழி சொத்துக்கள் இவனை சேரும். அதே மாதிரி மனைவிக்கு வந்து கணவனுடைய வழி சொத்துக்கள் சேரும். அப்போ புதிய பூமி வாங்குதல், புதிய ஆடு மாடு வாங்குதல், புதிய வந்து இடம் வாங்குதல், இந்த மாதிரி விஷயம்லாம் கடைகோடி தொண்டனுக்கும் சிறப்பாக அமையும். இயல்பாக வந்து நம்ம பொது பலன் இது. ஒவ்வொருத்தர் ஜாதக நீதியாக பார்க்கும்போது பொதுவாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஜாதக நீதியாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியில் வந்து இருக்கக்கூடிய அந்த கடுமையான இடத்த வந்து இது தவிர்க்கும். ஒருத்தர் கெடுதலே தான் நடக்கணும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால், இப்போ இந்த நல்ல பலன் நடக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கும்போது அவனுடைய அந்த கெடு பலன் குறையும். கீழே விழுந்து காலே உடையணும், கால் உடையாது, லைட்டாக கீழே விழுந்து முட்டியை பேத்துக்குவான், ரவுண்டு ரத்தம் மட்டும் போகும், எலும்பெல்லாம் உடையாது. அந்த மாதிரி இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து எவ்வளவு கெடுதல் இருந்தாலுமே கூட பிறந்த ஜாதக நீதியாக தசாபுத்தி நாதியாக இந்த கோச்சார பலன் இவனுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. இந்த கோச்சார பலன் அற்புதமாக இருக்கும்போது தொழில் ஸ்தானம் வலுத்து இருக்குது, பூர்வ புண்ணியம் வலுத்து இருக்குது, குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க போகுது. இப்படி பல விதத்தில் இவனுக்கு வந்து அற்புதமாக இருக்கும்போது இவனுக்கு ஒரு குறையும் வராது. அப்போ இவன் வந்து உத்வேகத்தோட எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாமல்
நார்மலாக இருந்தாலும் இவனுடைய வேகம் வந்து இந்த வருஷத்தில் வந்து பன்மடங்கு பெருகும். வாழ்க்கையில் குடும்பத்தில் பெருகும், அதே மாதிரி செல்வாக்கு பெருகும், சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு இவனுக்கு தெரியும். அப்போ இவனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போடக்கூடிய மக்கள் அரசியல்வாதிக்கு இப்போ பேர் விளங்குறதுனால இவன் ஓட்டு இவனுடைய சார்பாக அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு சேரலாம். அதே மாதிரி இந்த ஓட்டு விலை மட்டும் கிடையாது, இவனுடைய எண்ணங்கள் சிறப்பாக அந்த செயல்பாடு செய்யும்போது பரவாயில்ல, இந்த சுரேஷ் இந்த மாதிரி செய்கிறார் அல்லது மகேஷ் இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய இந்த தொழில் வளம் அதிகமாக பெறும். தொழில் வளம்னா எப்படி? இப்போ ₹1 வந்து ஒரு பொருளை வாங்கி ₹10 விற்கலாம், அந்த மாதிரி தான் தொழில் வளம். அதே மாதிரி வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பொதுவாக ஒரு பயிர் வைக்கிறாங்கன்னா அந்த பயிரில் வந்து இப்போ ஒரு பங்குக்கு பதிலாக 2 பங்கு விளைச்சல் ஏற்படும். இப்போ 40 மூட்டை தான் நெல் விளையும் ஒரு ஏக்கராக்குன்னா ஒரு 50 மூட்டை ஒரு 10 மூட்டை சேர்ந்து விளையும். அது அந்த விவசாயிக்கு லாபம். இப்போ கத்திரிக்காய் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மலாக காய்க்கிறத விட அவன் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொசன்னு நல்ல பெருசாகவும் நல்ல அழகாகவும் ஒரு கத்திரிக்காய் காய்க்கிற இடத்துல 2 கத்திரிக்காய் ரெட்டை கத்திரிக்காயாக காய்க்கும். அப்போ வந்து அவனுக்கு வந்து மகசூல் பெருசு. அந்த மாதிரி ஒரு பொருளை போடும்போது இவனுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சினிமாவை பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் கவர்ச்சியாக பேசி இந்த வருஷத்தில் வந்து அமோகமாக ஜெயிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஆக இந்த வருஷத்தில் பேச்சு திறமைக்கு அதிகப்படியான உத்வேகம் கொடுத்துரும், நல்ல சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் பூரா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால கல்வி அறிவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுடைய செயல்பாட்டில் வந்து மனம் நோகாமல் சிறப்பாக வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த சுறுசுறுப்பு இருக்கிறதுனாலே பொதுவாக வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை மிக வேகமாக வெற்றிகரமாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எந்த விதமான குறைபாடு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. 2024 வரைக்கும் இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, இந்த வருஷத்துலேருந்து அது இருக்காது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? 2024 என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார கஷ்டத்தை தான் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. இந்த பொருளாதார கதை கொடுத்தது வராது, வந்தது திரும்ப போகாது, அந்த மாதிரி இவங்கள்ட்ட இருக்கும். அதாவது ஒரு கஷ்டம், வந்த கஷ்டம் திரும்ப போகலை, நம்மகிட்ட இந்த பணத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தோம், அது நமக்கு திரும்ப வரல. அப்போ மனசில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இருக்காது. கொடுத்தது வந்துடும், இருந்தது போயிடும், இருந்த மன கஷ்டம் போயிடும். அப்போ சந்தோஷமாக வாழலாம். இவங்களுக்கு நோய் நொடி இந்த வருஷத்தில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, சிறப்பாக இருக்கும். இது முடிச்சோடனே கும்பம், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படிலாம் மாறும், எப்படிலாம் இருக்கும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார், இப்போ 5ஆம் வீட்டுக்கு போவார். ராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறார், இவரும் இப்போ 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்படிங்கும்போது பொருளாதார ஏற்றம் நிறையா இருக்கும். மெயின் பொருளாதாரம் தான். வாக்கு வன்மை அதிகமாக இருக்கும், மற்றவங்களை அதிகாரம் பண்ணுறது இது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கும்பராசியாக இருந்தால் கச்சிதமாக கணக்கு போட்டு நடத்துவாங்க. அப்போ குடும்பத்தில் குழப்பம் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 இவங்களுடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருக்கும். அந்த வெட்டு 1 துண்டு 2ங்கிறப்போ பார்க்குறவன் பயப்படுவான், ஏன்டா இவங்ககிட்ட போய் பேச்சு வாயை கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் வந்து பார்த்தா இவங்களுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால துணிச்சலாக எதையும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த வருஷத்தில் இதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கையாக இருந்திருந்தால் கூட இந்த வருஷத்தை தான் செய்ய போகணும் முன்கூட்டியே இந்த வருஷம் பிறக்கும் போதே இதை தான் இன்றைக்கி செய்கிற இந்த வருஷத்துலன்னு சொல்லி அட்டவணை போட்டு தயார் பண்ணிப்பாங்க. அந்த அட்டவணை முழுவதும் வெற்றி அடைவாங்க. இயல்பாக இவங்க எப்படி இருப்பாங்க? இயல்பாக வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க. உண்மை அது கிடையாது. உள்ளுக்குள்ளேயே வந்து கடலை கூட கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளோ ஆழம் இருக்குது, இப்போ இத்தனை மீட்ரு போனால் இந்த கடல் தரையை தொடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுங்களுடைய ஆழத்தை எந்த காலத்துலையும் மன ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் தெரியும், இங்கே வெளியே வராது. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குமே தவிர எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சிடும், இவனுக்கு இதை தான் செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக செய்வாங்க. கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, திட்டம் போட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் வன்மை சிறப்பாக இருக்கும்.
2ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து அவங்களுக்கு நான் வன்மையை அதிகப்படுத்துவார். அதே மாதிரி பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவார். சனி எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து விருத்தி ஆகும். அப்படிங்கும்போது பேச்சு திறமையினால் வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது கணிதத்துறையினால் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பாதனை கூடும். ஏன்னு கேட்டால் ராகு அங்கேயே இருக்கிறார், சனி மட்டும் அங்கே போகல. இப்போ ராகு அங்கே தான் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி வந்து பேச்சு வன்மை சிறப்பாக இருக்கும். இந்த பேச்சு வன்மையினால் அதிகமாக சம்பாதிப்பாங்க. அப்படின்னு உடல் நலக்குறைவு இவங்க உடல்நலக்குறைவுங்கிறது வந்து பார்த்தா தொண்டையில் பிரச்சனை வரலாம். அதனால் வந்து மிளகு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரி, சப்பி அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி அதிகப்படியான கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, இனிப்பு பொருள் சாப்பிடக்கூடாது. இதை இவங்க அதிகமாக விரும்புவாங்க. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் 100 பேர் இருந்தால் அதில் 90 பேர் இனிப்பையும் கூல்ட்ரிங்க்ஸும் விரும்புவாங்க. எதை பார்த்தாலும் அதை வாங்கி சாப்பிடலாம், அது சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. அதை இவங்க தவிர்க்கணும். அதுதான் இவங்க செய்ய வேண்டிய வேலை. இல்லை தவிர்க்கலைன்னா அந்த தொண்டை வலி வரும், இல்லது வந்து குரல் கெடும். பெண்கள் கும்பராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனாலையும் குரு பகவான் அங்கே தான் இருக்கிறது. அதனால் வந்து எண்ணத்துக்கு ஏற்ப சிலது நல்லா இருக்கும், எண்ணம் சரியில்லைன்னா கொஞ்சம் கெடும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா செய்யலான்னு அது சோம்பேறித்தனம் படுறது. அந்த சோம்பேறித்தனத்தினால வந்து பலவிதமான வேலையும் கெட்டு போயிடும். இந்த சோம்பேறித்தனம் படாமல் இதெல்லாம் செய்ய போகிறன்னு முடிவு பண்ணிட்டு உடனே செஞ்சிட்டாங்கன்னா வேலை தெரிஞ்சது. அதை ஒரு நேரத்தில் செய்வாங்க, பல நேரத்தில் தோற்றுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி கோட்டை விடாமல் அதை மன உறுதியோடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். மாணவர்களுக்கு இந்த வருஷம் வந்து அமோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் 4ல் குரு, 11ல் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வந்து புத பகவான் இருக்கிறார், 11ல் சூரியன் இருக்கிறார். அப்படி 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கிறதுனால கணிதம் சிறப்பாக இருக்கும். கணிதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும், சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து சயின்ஸும் கணிதமும் இந்த வருஷம் வந்து அமோகமான அதிக மதிப்பெண்ணில் பாஸ் ஆவாங்க. நீங்கள் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? புதனை கும்பிடுங்க. புதனுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ பொதுவாக தொழில்துறையாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும், சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்குமே கூட புதனை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷத்தில் எல்லா விதமான தீங்கும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வாங்க. ஸோ இவங்க இதை மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இவங்க மாற்றிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பார்த்துட்டு திரும்பிட்டு போகிறது மாற்றிக்கணும். எதிரியாக இருந்தாலும் பேசணுமே தவிர திரும்பிட்டு போகக்கூடாது. ஏன்னா பல நேரத்தில் திரும்பிட்டு போயிடுவாங்க. நீ வந்து பேசுனா பேசு, இல்லைங்க போடா அப்படின்ட்டு. யாராக இருந்தாலும் நம்ம பேசணும். தொழில் ரீதியாக பேசுறது இல்லை, பொதுவாக மனிதனை பார்க்கும்போது சகஜத்தோடு பார்க்கணும், சகஜமாக பழகணும், பேசணும். திருமண வாழ்க்கையில் அப்படியாமா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் முரண்பாடு அதிகமாக இருந்திருக்கும். இந்த முரண்பாடு வந்து இந்த வருஷத்தில் இருக்காது, சிறப்பாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். இப்போ கடைசியா மீனம், அவங்க ராசி பலனுக்கு அவங்க எப்படிலாம் இருப்பாங்க? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளேயும் எண்ணத்துலையும் சுறுசுறுப்பை உருவாக்கும். மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே கூட மனசளவில் சின்ன குறைபாடு அவங்ககிட்ட இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா பயம் வரும். அவங்க இதை செஞ்சுட்டா நமக்கு ஏதாவது தப்பு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மை அது கிடையாது. அவங்களுக்கு இயல்பாகவே அந்த பயத்தை வந்து கடவுள் கொடுத்து வச்சுருக்கிறாரு. படுக்கும்போது கூட மேக்சிமம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சில பேர் நல்லா படுப்பாங்க, சில பேர் இந்த கையை இப்படி வச்சு இந்த காலை அப்படி இது பண்ணி படுப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக தோஷத்தை காட்டும். அப்படி படுக்கக்கூடியவங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய தோற்றத்திலையும் பழகிற விதத்துலையுமே கூட அந்யோன்யம் ஏற்படாது. அந்த மாதிரி அவங்க காலை குறுக்கி படுக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீட்டி படுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே நீட்டாக இருக்கும்.
குறுக்காமல் இருந்தாங்கன்னா காலையும் கையும். இது ஒரு ரீசனுக்காக இல்லை இப்போ நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் இவ்வளோதான். அதாவது இந்த காலை நீட்டி கையை நீட்டி படுத்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை குறுகாது, இல்லைன்னா வாழ்க்கை குறுகும். அதுக்கு தான் வந்து கடவுள் எப்பயுமே வந்து நீட்டி நிதானமாக மேல் நோக்கி இரு அப்படின்னா, மேல் நோக்கி இருக்குன்னா வாழ்க்கையை எதை வரதா இருந்தாலும் அதை எதிர்கொண்டேன்னா சிறப்பாக வாழலாம். நீட்டி மேல் நோக்கி அவங்க இருந்தால் அப்போ அவங்க சிறப்பாக இருப்பாங்கன்றீங்க. ஆமாம், மேல் நோக்கி எப்போ எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் மேல் நோக்கி அப்படி பார்த்தாங்கன்னா, இப்படி கீழே பார்க்கக்கூடாது, மேல் நோக்கி பார்த்தாங்கன்னா வாழ்க்கை மேன்மை பெறும். எப்பயுமே போகிற இடத்துல வர இடத்துல அத்தனை இடத்துலையும் நமக்கு சிறப்பு அதிகம். கீழ் நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் பயப்படுறான், இவனை ஏறி மிதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகும் பொதுவாகவே. அதனால் எப்பயும் மேல் நோக்கி பார்ப்பது சிறப்பு, மேல் நோக்கி படுத்திருப்பது சிறப்பு. காலை நீட்டி நேராக அப்படி வச்சோம்னா இந்த பொதுவாக சயின்ஸ் பிரகாரமும் எல்லா எலும்பும் நரம்பும் வந்து அற்புதமாக வேலை செய்யும். அப்போ அவங்களுக்கு குறைபாடுங்கிறதே வராது, மனதளவுலேயும் வராது, உடல் அளவிலையும் வராது, தொழில் அளவுலேயும் வராது. அதை எப்பயுமே நின்று அப்படி நேரம் அப்படி நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க இதை மாற்றிக்கணும்னு சொல்கிறீங்களா, இல்லை வேறு எதுவுமே அவங்களோட இந்த மாதிரி இருந்தால் மாற்றிக்கங்க அப்படிங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மனசளவில் வந்து திட்டங்கள் அதிகமாக இருக்கும், செயல்படுத்துறதுல குறைவாக காணப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த 2025 உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அப்படி சஞ்சாரம் செய்யும்போது வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஏற்கனவே நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும், அல்லது அந்த பலகீனமாக இருக்கும். அந்த பலகீனத்தை பார்க்கறதுக்காக அதற்கான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த பழங்காலத்தில் சொல்லக்கூடிய மருந்து வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கொள்ளு, இதுதான் பழங்காலத்து வலு. அதை சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த நரம்பு வந்து பலகீனம் குறைந்து இருக்கிறத வந்து சரி பண்ணி விடும். அதே மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா வலுவாக ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வருஷத்தில் இவங்க இதை உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்கும். உடல் நீதியாகவும் மன நீதியாகவும் சிறப்பாக இருப்பாங்க. தொழில் நீதியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-10 சூரியன் இருக்கிறதுனால பொதுவாக வந்து 4ஆம் வீட்டில் குரு பகவான் ராசிநாதனும் 10ஆம் வீட்டில் வந்து சூரிய பகவானும் இருக்கிறதுனால அவங்களுக்கு 6 ஒரு 10 இருக்கிறதுனால தொழில் வளம் பெருகும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசாங்கத்தில் வந்து அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக வந்து இந்த ரோடு போட கான்ட்ராக்டர் அந்த மாதிரி வந்து ஒப்பந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பூராமே அற்புதமாக இருக்கும். அரசு சார்புடைய இடங்கள், அரசில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இந்த வருஷத்தில் வந்து அமோகமான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் கொஞ்சம் வரும்போது இவங்களுக்கு பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் வந்து பிறக்கும்போது 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் பொருளாதார மேன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலுமே கூட நீச்சம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதில்லை, அவர் உட்காந்த இடத்தையும் பார்த்த இடத்தையும் பார்த்தாவே லாபம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ லாபம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை தரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து அதாவது வந்து விவசாயம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது வந்து வணிகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட வாணிபம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எந்த குறையும் இல்லாமல் சிறு தேங்காய் விற்கிற எலுமிச்சம்பழம் விற்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலுமே கூட இந்த வருஷத்தில் நல்ல லாபத்தை பெறுவாங்க. 10 பழம் விற்கிற தாவில் 100 பழம் விற்கும், அந்த மாதிரி 10 தேங்காய் விற்கிற தாவில் 100 தேங்காய் விற்கும். அப்போ அவங்க வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 2 செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மனைவியினால் வந்து மனம் மகிழக்கூடிய அளவுக்கு இருக்கும், அல்லது கணவனால் மனைவி மகிழக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது இல்லறத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் கணவனோ மனைவியோ மகிழ்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகிழ்வாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்தவங்களையும் மகிழ்விப்பாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 புத பகவான் வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பொதுவாக வந்து வீடு வாசல் அமையும், அல்லது புதிய வீடு வாங்குவாங்க, புதிய வீட்டுக்கு அல்லது இடமாவது வாங்குவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப சில மாடு கன்று வச்சு பண்ணையம் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறு சிறு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம்.
ஆக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மாடு கன்று யோகம் வந்து மீன ராசிக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ மாடு கன்றுன்னு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லும்போது வாகன யோகமும் அதுவே. அப்போ வந்து புதுசாக வந்து இந்த வருஷத்தில் மீனராசிக்காரங்க நிறைய வாகனம் வாங்குவாங்க. அதாவது ஆளுக்கு ஒரு வாகனமாவது வாங்குவாங்க. சிலருக்கு 2 வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து திருமண யோகம் ஏற்படும். திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் திருமணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களை படிப்பு பார்த்திங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும். படிப்பில் எந்த குறையும் வராது. பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு கூர்மையோடு படிப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷத்தில் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் மேன்மை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எந்தையும் மாற்றிக்கணும் செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்டினியூவாக எப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு நன்மதிப்பு அதிகமாக கூடும். அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து நார்மலாக ஓடும். இவங்களுக்கு ஒன்றும் பெரிய கீழிறப்பெல்லாம் வராது. மேல் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு 100% அட்டகாசமாக இருக்கும். அதனால் இவங்க வாழ்க்கை தரம் உயரும் இந்த வருஷத்தில். இந்த வருஷத்தில் இவங்க எதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்க செய்ய வேண்டியது விநாயகர் மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால விநாயகரை அம்பாலே வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குறையில்லாத வாழ்க்கையை நிறைவோடு வாழ்வாங்க. இந்த வருஷத்தில் இந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னா துலாம் ராசி. நம்பர் 1 ராசி துலாம் ராசி. நம்பர் 2 ரிஷப ராசி. நம்பர் 3 விருச்சிக ராசி. ஓகே. ஆமாம். ரொம்ப சுமாராக இருப்பாங்க அப்படின்னா இது சொல்லுவீங்க? ரொம்ப சுமார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ராசி கட்டத்தில் பார்க்கும்போது மேசத்தில் மட்டும் கொஞ்சம் சறுக்கும், கன்னியில் கொஞ்சம் சறுக்கும். இவங்க 2 பேரும் விடாமல் சாமி கடவுள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மற்ற 10 ராசியில் வந்து இந்த டாப் அண்ட் ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், துலாம், விருச்சகம், இது 3 டாப். மீதி வந்து நார்மலாக ஓடும். சரி. இது வந்து 100% மற்ற ராசி வந்து 180%. இந்த கன்னி ராசியும் மேச ராசியும் 70%. ஒரு 10% குறையும் நார்மலை விட. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசினா இது ஐயா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசினா இந்த வருஷத்தில் வந்து மிதுன ராசி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்க, இவ்வளோ நாள் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே நல்லா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் அதை சொல்ல கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. Taste the Daily.